வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஒரு காமனான ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து முன்னாடி வந்து டிசிஎஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து எடுக்யூட்டி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இப்போ நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கிறவங்களுக்கும் ஜிடி படிக்கிறவங்களுக்கும் ஜிஎஸ் அதுக்கப்புறம் ரீசனிங் மேக்ஸ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து காமனா கமெண்ட் பண்ணிருக்கு. எல்லா வீடியோனுடைய கமெண்ட்ஸ்ல பாக்குறப்ப காமனா வந்து ஒரு கமெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க எடுக்கிறது போன வருஷம் டிசிஎஸ்னுடைய கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் இயர் எம்டிஎஸ், ஆனா இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா எடுக்யூட்டி நடத்துறாங்க. அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்குமே. ஸோ அப்படின்றப்ப வந்து நீங்க எதை வந்து இப்ப லாஸ்ட் இயர் எடுக்கிறப்ப வந்து இந்த வீடியோ பார்த்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத நிறைய பேருனுடைய ஒரு காமனான ஒரு டவுட்டா இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஓகே இதுதான் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டிசிஎஸ் உடைய கொஸ்டின் பேப்பர் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ திடீர்னு அந்த வெண்டார் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து ஐயோ ஒருவேளை பெரிய லெவலில் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃப்ளோவே ஸ்டாப் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ஸோ அப்படின்றப்ப இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பக்கம் டிசிஎஸ்னுடைய கொஸ்டின் பேப்பர் எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எந்த டேட்டு, இது எந்த ஷிஃப்ட், S3னா ஷிஃப்ட் 3. ஓகே, அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது டிசிஎஸ் கேட்டது, இது எடுக்யூட்டி கேட்டது. எடுக்யூட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 எக்ஸாம் தான் நடத்தவே செஞ்சிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அப்படின்றப்ப இந்த பக்கம் எடுக்யூட்டி, இந்த பக்கம் டிசிஎஸ், அதே மாதிரி தான் ஒரு 15 கொஸ்டின் கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல இவ்வளவுதான் வித்தியாசமானு போட்டிருக்குல்ல, ஆக்சுவலா வித்தியாசமே கிடையவே கிடையாது, ரைட்டா? அதுதான் மேட்ரே. ஸோ நீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. நம்மளுடைய கோர்ஸ்ல ஜிஎஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது போதும், ரைட்டா? பிளஸ் அது போக இப்போ உங்களுக்கு விடுற அந்த யூடியூப்ல வந்து நம்மளுக்கு இப்போ போய்கிட்டு இருக்க சந்திரமேக்ஸ் 2.0 சேனல்ல போய்கிட்டு இருக்கிற அந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது வந்து போதுமானது, ரைட்டா? நான் திரும்ப திரும்ப நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து இது போதுமா போதுமா அப்படின்றத நான் திரும்பியும் சொல்றேன், அது போதும். ஏன்னா அதை வந்து நீங்க கண்டினியூஸா இப்போ ஒரு 10 வீடியோ கிட்ட வந்துருச்சு, ரைட்டா? இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 10வது வீடியோ சம்திங் வந்துட்டு, அதுல இந்த 10 வீடியோ கண்டினியூஸா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லா நிறைய விஷயத்த பத்தி அதுல கவர் பண்ணியிருப்போம், ரைட்டா? ஸோ அதனால அதை மட்டுமே நீங்க பாருங்க, போதுமானது எம்டிஎஸ் அண்ட் ஜிடிக்கு. ஓகே, சரி. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ல இது டிசிஎஸ் கேட்டிருக்காங்க. ஒரு செகண்ட், இது டிசிஎஸ் கேட்டிருக்காங்க. இந்த இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா கொஸ்டினை பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் கொஸ்டின் என்னமோ கொஸ்டின் வந்து பாத்துட்டீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் ரிலேட்டடா தான். பிரசிடென்ட் ரூல் இந்த பக்கம் ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 356 என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் தான். கொஸ்டின் கண்டென்ட் என்னமோ சேம் தான், ஆர்டிகல் 356. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, எடுக்யூட்டி கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 எது தொடர்புடையது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து சென்டர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்ற ஒண்ணு. டிசிஎஸ் என்ன கேட்டிருக்காங்க, பிரசிடென்ட் ரூல் வந்து, அதாவது இந்த சென்ட்ரல் பிரசிடென்ட் ரூல்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூல் நடக்கும், அதுதான். அது என்ன ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க, ஆர்டிகல் 356. கண்டென்ட் என்னமோ சேம் தான், ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 356, ஆனா அது வேற விதமா கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? சரி, அதாவது சிம்பிளா சொல்ல போனா இப்போ டிசிஎஸ்ல வந்து மகாத்மா காந்தி வந்து எங்க பிறந்தார் அப்படின்ட்டு கேக்குறாங்க அப்படின்னா எடுக்யூட்டில மகாத்மா காந்தி அவர்கள் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்றத கேட்பாங்க. ஆனா கண்டென்ட் என்னமோ மகாத்மா காந்தி தான். ஓகே, சோ இந்த மாதிரி மட்டும்தான் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றது சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இந்த கிராஷ் கோர்ஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தியை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி வந்து எப்ப பிறந்தார், எங்க பிறந்தார், அவருடைய பிறந்த நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது, அதுக்கடுத்து அவர் மேற்கொண்ட சத்தியாகிரகங்கள் என்னென்ன, எந்த வருடம், அதற்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் எப்பொழுது கொல்லப்பட்டார், யாரால் கொல்லப்பட்டார், அவருடைய அந்த சமாதியானது எங்க இருக்குது, அதனுடைய பெயர் என்ன, இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்போம். அப்படின்றப்ப கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம், ரைட்டா? அதுதான் வந்து நம்மளுடைய கிராஷ் கோர்ஸினுடைய மெயின் நோக்கமே. ஓகே, சரி. இப்ப அடுத்த கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கு இதுல டிசிஎஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதலாம் தெரைன் போர் 1191 நடந்துச்சு, அதுல முகமது கோரி யாரை தோற்கடித்தார் அப்படின்றது கேள்வி. இதுவே எடுக்யூட்டிக்கு வந்துட்டீங்கன்னா முகமது கோரி முதல் தெரைன் போர்ல எந்த ரஜபுத்திர அரசரை தோற்கடித்தார். கண்டென்ட் என்னமோ சேம் தான், முதல் தெரைன் போர் ரெண்டுத்துக்குமே ஆன்சருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சேம் தான், பிருத்விராஜ் சௌஹான் தான். ஓகே, ஆனா இது வந்து இது டிசிஎஸ் கேட்கறது, இது எடுக்யூட்டி கேட்டது. நான் அதனாலதான் சொல்றேன், ரெண்டுமே பெரிய லெவல்ல எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை, ரைட்டா? கொஞ்சம் அந்த கொஸ்டின் கேட்கிற டைமென்ஷனை மட்டும் தான் மாத்திருக்காங்களே தவிர அந்த கண்டென்ட் என்னமோ சேம் தான். இதுவே இந்த கொஸ்டினை பாருங்க, இது டிசிஎஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா
8வது நூற்றாண்டுல குர்ஜார பிரதிகர வம்சத்தை தோற்றுவித்த அரசர் யார் அப்படின்றது டிசிஎஸ் கேட்டிருக்குது. இதுவே எடுக்குட்டியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பிரதிகர அரசர் வந்து அரபு படையெடுப்புகளை வந்து உங்களுக்கு நார்த் வெஸ்ட் இந்தியாவில், வடமேற்கு இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா வெற்றிகரமாக முறியடித்தது யார் அப்படின்றது கேள்வி எடுக்குட்டியில கேட்டிருக்காரு. இந்த இரண்டுக்குமே ஆன்சர் வந்து முதலாம் நாகபாட்டா தான். சரியா? குர்ஜார பிரதிகர வம்சத்தை தோற்றுவித்தது முதலாம் நாகபாட்டா. அதாவது அரேபியர்களின் படையெடுப்புகளை வெற்றிகரமாக முறியடித்த பின்புதான் குர்ஜார பிரதிகர வம்சத்தை உருவாக்குகிறார். யார் அப்படின்னா முதலாம் நாகபாட்டா. சோ கண்டென்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க ஒரே ஆள் தான். யார் அப்படின்னா அந்த முதலாம் நாகபாட்டா தான். ஆனா கொஸ்டின் கேட்கிற விதத்தை வந்து மாத்தி இருக்கிறாங்க. பட் ஆனா சேம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரதிகர அரசர் உங்களுக்கு அரபு படையெடுப்புகளை வந்து அவர் முறியடித்தார் அப்படின்னா அது முதலாம் நாகபாட்டா தான். முதலாம் நாகபாட்டாவை பத்தியே நம்ம கிளாஸ்ல ஹிஸ்டரி கிளாஸ்ல நிறைய டைம் பார்த்திருக்கோம். அடுத்தது இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இது வந்து நடனம் தொடர்புடைய கேள்வி. டிசிஎஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா, தும்ரி அப்படின்ற ஒரு இசை வந்து எந்த பாரம்பரிய நடனம் கூட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. எடுக்குட்டியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, கத்தக் அப்படின்ற ஒரு நடனம் இந்தியாவில் எந்த பகுதியை சார்ந்த பாரம்பரிய நடனம்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தும்ரி இசை கத்தக் நடனத்து கூட தொடர்புடையது. அதுவே எடுக்குட்டி கத்தக் நடனத்தை வச்சு இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. கத்தக் நடனம் வந்து எங்க? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்னா எந்த இந்தியா? நார்த் இந்தியா. ஓகே. ஸோ கண்டென்ட் வந்து சேம் தான். கண்டென்ட் என்னமோ வந்து இங்க கதக் சேம் தான். நம்ம கதக்கை பத்தியே வந்து பார்த்துட்டீங்கன்னா கிளாசிக்கல் டான்சஸ் ஆஃப் இந்தியா டாபிக்ல வந்து A to Z கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கதக் நடனத்திலே தான் தும்ரி இசையை பத்தியும் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கேள்வியானது இருக்கிறது. அடுத்தது டிசிஎஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பசுமை புரட்சியில இந்தியாவில் வந்து அதிகமாக மாற்றம் அடைந்த ஒரு மாநிலம் வந்து எது அப்படின்னு டிசிஎஸ்ல கேட்கறாங்க. எடுக்குட்டியில வந்து அதே பசுமை புரட்சியால் வந்து முதலில் பயனடைந்த இந்திய மாநிலம் வந்து எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த இரண்டுக்குமே ஆன்சர் என்னமோ பஞ்சாப் தான். இரண்டுக்குமே ஆன்சர் பஞ்சாப் தான். உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். எடுக்குட்டிலையும் சரி டிசிஎஸ்லயும் சரி சேம். அதாவது 1 2 3 4 1 2 3 4 அதே மாதிரி தான் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இங்க இதுலயுமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க 1 2 3 4 1 2 3 4 ஒரே ஆப்ஷன் தான். இதுல பாருங்க 1 2 3 4 1 2 3 4 சேம் லெவல் ஆஃப் ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்றது முன்ன பின்ன வரும் ஒரு ஷிஃப்ட்டுக்கும். அதை நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நான் ஜஸ்ட் சொல்றேன் கண்டென்ட் என்னமோ சேம் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு இதுல கண்டென்ட் என்னமோ பசுமை புரட்சி தான். அந்த பசுமை புரட்சியை பத்தியே ஒரே கேள்விதான் இந்த ரெண்டுத்திலுமே கேட்கறாங்கன்னா அந்த கேள்வி கேட்கிற விதத்தை மட்டும் கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது டிசிஎஸ்ல பாலிட்டி ரிலேட்டடான ஒரு கேள்வி. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்புல வந்து பார்த்துட்டீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல வந்து எது அது அம்சம் அல்ல அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபீச்சர் அல்ல அப்படின்ட்டு. இதுவே எடுக்குட்டியில என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல வந்து இந்தியன் ஃபெடரலிசம். ரைட்டா? இந்திய கூட்டாட்சியின் அம்சம் அல்ல அப்படின்றது. ரெண்டுத்துக்குமே எது அம்சம் அல்ல அப்படின்றது தான். இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இரட்டை குடியுரிமை கிடையாது. ரைட்டா? ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? ஃபியூச்சர் கிடையாததுதான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? மற்றபடி நம்ம வந்து சுதந்திரமான நீதித்துறை, அதுக்கப்புறம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதற்கு அடுத்து வந்து அதிகார பகிர்வு, இது எல்லாம் இருக்கு. பட் ஆனா இரட்டை குடியுரிமை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒற்றை குடியுரிமை தான். பட் ஆனா அமெரிக்காவுக்கு இரட்டை குடியுரிமை. ஓகே. அடுத்தது இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிசிஎஸ்ல இது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புத்தகங்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள் தொடர்புடைய கேள்வி. ரெட் சமாதி அப்படின்ற ஒரு நூலினுடைய ஆசிரியர் யாருன்ட்டு டிசிஎஸ் கேட்டிருக்காங்க. இதுவே எடுக்குட்டியில என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்வதேச பூக்கர் விருது வென்ற, அதாவது டாம் ஆஃப் சாண்ட் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. அதுக்கு ரெட் சமாதி அப்படின்ற ஒரு பெயர் இருக்குன்றதையும் எடுக்குட்டி கொடுத்துட்டாங்க தெளிவா. அப்ப நீங்க டிசிஎஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த கொஸ்டினை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துருந்தீங்கன்னா ஓகே ரெட் சமாதி நூல் தான் வந்து இந்த டாம் ஆஃப் சாண்ட்ன்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ டாம் ஆஃப் சாண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த நூல் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா முதலாக ஹிந்தி நூல் இந்த சர்வதேச பூக்கர் விருதை வாங்கினது. அதனுடைய எழுத்தாளர் யாரு அப்படின்றதான் கேள்வி. இந்த இரண்டுக்குமே ஆன்சர் யார் அப்படின்னா கீதாஞ்சலி ஸ்ரீ தான். ஒரே ஆள் தான். நம்மளுக்கு இதுல கண்டென்ட் என்னமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டாம் ஆஃப் சாண்ட் ரெட் சமாதி அப்படின்ற ஒரு புத்தகம் தான். ஓகே. அதை எழுதுனது வந்து கீதாஞ்சலி ஸ்ரீ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிசிஎஸ் நம்ம இந்த கொஸ்டினை பார்த்திருந்தோம் அப்படின்னா இந்த எடுக்குட்டி. அதனாலதான் சொல்றேன் நீங்க இந்த டிசிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா எடுக்குட்டியோடது அட்டன் பண்ணலாம் தாராளமாக. ஓகே. அடுத்தது இதுல உங்களுக்கு அவசர நிலை தொடர்புடைய ஒரு கேள்வி பாலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. இதுல டிசிஎஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டிகல் 352க்கு கீழே வந்து நேஷனல் எமர்ஜென்சி. ரைட்டா? தேசிய அவசர நிலையை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை முதலாக அனௌன்ஸ் பண்ணது எப்பன்ட்டு டிசிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்க எடுக்குட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவசர நிலை, தேசிய அவசர நிலை வந்து பார்த்துட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எந்த இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிளுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டென்ட் வந்து இதுல சேம். நேஷனல் எமர்ஜென்சி கண்டென்ட் சேம்.
இங்க முதலாக எப்பொழுது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க 1962 டு 68 இந்த டைம்ல. இதுவே இந்த பக்கம் இந்த சைடு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இது ஆர்டிகல் 352 சரியா. இதுக்கு கீழே வந்து நேஷனல் எமர்ஜென்சியை இந்த பக்கம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க ரைட்டா. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் என்னமோ வந்து இதுல சேமா தான் இருக்கும். என்ன அப்படின்னா இதுல நேஷனல் எமர்ஜென்சி, இந்த பக்கமும் நேஷனல் எமர்ஜென்சி தான். அடுத்தது இது 2011 சென்சஸ் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டிசிஎஸ்ல என்ன கேட்கறாங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் வந்து அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. எடுக்கிட்டில் என்ன கேட்டிருக்காங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி இருந்துச்சு. சேம் கொஸ்டின் தான். இங்க டிசிஎஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே இதோட முடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஒரே ஆப்ஷனோட முடிச்சிட்டாங்க, டெல்லி. ஆனா இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு டிசிஎஸ்ல ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். முதல்ல டெல்லி, இரண்டாவது சண்டிகர், மூன்றாவது புதுச்சேரி அப்படின்ற ஆர்டர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை அடர்த்தி வந்து இருக்குது 2011 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. ஓகே சரி. நெக்ஸ்ட் இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. ஓகே சரி. அடுத்தது இந்த இது டிசிஎஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. இது வந்து டென்னிஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு டேர்மை கொடுத்து அந்த டேர்ம் எந்த ஒரு விளையாட்டு கூட தொடர்புடையன்ற மாதிரி கேட்பாங்க. டிசிஎஸ்ல டென்னிஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா டியூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ரிசீவருக்கு என்ன அப்படின்றது கேட்கறாங்க ரைட்டா. இதுவே எடுக்கிட்டில சிம்பிளா கேட்டு முடிச்சிட்டாங்க. டியூஸ் அப்படின்றது எந்த ஒரு விளையாட்டு கூட தொடர்புடையது அப்படின்ற கேள்வி. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 15, அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து 30, அதுக்கப்புறம் 40, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வின்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே 40 வந்துருச்சு அப்படின்னா வந்து அது அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி, சாரி அதை வந்து டியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டியூஸுக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறார் அப்படின்னா அவர் அந்த பாயிண்ட்டை வந்து அட்வான்டேஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வான்டேஜ் அவுட். இந்த பக்கம் இதுக்கு கொஸ்டின் வந்து டென்னிஸ். ஸோ இதுல கண்டென்ட் என்னமோ சேம் தான், டியூஸ். பட் ஆனா அது கேட்கிற கொஸ்டினுடைய விதத்தை வந்து மாத்தி இருக்கிறாங்க. ஓகே சரி. அடுத்த கேள்வி வந்து என்ன ரிலேட்டடா இருக்குன்னா சேம் பாலிட்டியில வந்து உங்களுக்கு கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒண்ணு இருக்குது கரெக்டா. ஸோ கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் வந்து கட்சி தாவல் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான விதிகள் உள்ளன அப்படின்னா அது வந்து 10வது அட்டவணையில் இருக்கிறது. நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம் கிளாஸ்ல. அதே மாதிரி இதுல என்ன கேட்டிருக்காங்க, எடிக்யூட்டில எந்த அட்டவணையில் வந்து அதே தான் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதற்கான ஆன்சருமே வந்து என்னதுன்னா 10வது அட்டவணை தான். இங்க கண்டென்ட் என்னமோ சேம் தான். இங்க பாருங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இங்க பாருங்க டிஃபெக்ஷன். ஸோ கட்சி தாவல் தடுப்பு சட்டம் 10வது அட்டவணை, கண்டென்ட் சேம். 10வது அட்டவணை தான் இங்க கண்டென்ட்டே. ஓகே கொஸ்டின் கேட்கிற விதம் மட்டும்தான் மாறி இருக்குது. அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க. டிசிஎஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ரைட்டா. இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டமானது வந்து எந்த சமூகத்தினரிடையே வந்து தொழில் முனைவோரை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்ட்டு ஸ்டாண்ட் அப் இந்தியா கேட்டிருக்காங்க. எந்த கம்யூனிட்டிக்கு இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. அதுவே எடிக்யூட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த திட்டமானது வந்து ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் கம்யூனிட்டியில வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழில் முனைவோரை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஊக்குவிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் அப்படின்ட்டு. ஸோ இங்க ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஸ்கெட்யூல்டு காஸ்டுக்காக கொண்டு வந்தது. இங்க ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைபுக்காக கொண்டு வந்த திட்டம், அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்காக கொண்டு வந்த திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸோ இங்க கண்டென்ட் என்னமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல சேம் தான். கண்டென்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா, இங்க ஸ்டாண்ட் அப் இந்தியா. அந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தை வச்சு கொஸ்டினை வந்து வேற விதமா கேட்டிருக்கிறாங்க ரைட்டா. இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மேட்ரே. ஸோ இதுலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்றத பாருங்க. விக்ரம்ஷிலா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த பால மன்னர் யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்க டிசிஎஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த பால மன்னர் யாரு, அதேதான் கேள்வியே. ஸோ இந்த இரண்டுக்குமே வந்து ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தர்மபாலா. ஸோ அப்ப கண்டென்ட் என்னமோ இங்க வந்து விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம் தான். ஸோ அதனாலதான் சொல்றேன் நம்ம டிசிஎஸ் பேட்டர்னை படிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எடிக்யூட்டிவ் பேட்டர்னை ஈஸியா வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க. இது டிசிஎஸ்ல கேட்டது. நான் அதனாலதான் ஒரே எக்ஸாமோட எடுத்துட்டு வராம நான் வேற எக்ஸாமோட எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ரைட்டா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பர், இது வந்து சிஜிஎல் 2024 கொஸ்டின் பேப்பர், இது சிஜிஎல் 2023 கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனாலதான் சொல்றேன் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. இப்ப டிசிஎஸ்ல இதுல என்ன கேட்டிருக்காங்கன்றது பாருங்க. 1913 கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு நாவலுக்காக நோபல் விருதை வென்ற ஐரோப்பியர் அல்லாதவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க.
இதுவே எடுக்யூட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீதாஞ்சலிக்காக நோபல் விருது இலக்கியத்திற்காக வென்றது யார் அப்படின்ட்டு. ஸோ இங்க கண்டென்ட் என்னமோ சேம் தான், கீதாஞ்சலி நூல், நோபல் விருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள். ஓகே, கண்டென்ட் சேம், கொஸ்டின் கேட்கிற விதமானது தான் வந்து இங்க மாறி இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, பிகு அப்படின்ற ஒரு பண்டிகை வந்து எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு டிசிஎஸ் கேட்கறாங்க. இங்க பிகு அப்படின்ற ஒரு நாட்டுப்புற இசை, அதுக்கப்புறம் நடனமானது வந்து எந்த ஒரு மாநிலத்தில் ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ கண்டென்ட் என்னமோ சேம், பிகு, இங்க பிகு. ஸோ அப்ப ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அஸ்ஸாம். ஓகே, ஸோ கண்டென்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா சேமு, ஆனா வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கிற விதமானது தான் வந்து இங்க மாறி இருக்கு. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எடுத்துட்டு வந்த கொஸ்டின். இதன் மூலியமாக உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நம்மளுடைய கிராஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, போதுமானது. ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் அதை வச்சு இன்னொரு வீடியோ நம்ம வந்து போடலாம். ஓகே, தேங்க்யூ.